லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூல் தான் 23 எழுத்துல முடிக்க வேண்டிய வார்த்தையை 48 எழுத்தா பேசுனாங்க அது குர்ஆன். பொதுவாக சொல்லணும் இல்லையா, சாவு போகிற நேரத்தில் ஏதாவது நல்லதாக பேசுன்னு சொன்னால் எழுதுங்க. ஒருத்தன் திக்கு முக்காடி நிற்கிறான், தண்ணியில் மூழ்கி நிற்கிறான். அவன் சூழ்நிலை யோசிச்சு பாருங்க, தண்ணீரை ஒருத்தன் முக்குறான். நீ இதை சொன்ன உடனே விட்டுருவண்டா அப்படின்னு சொல்ற இடத்துல கலிமாவை சொன்னா தப்பிக்கலாங்கிற ஒரு 23 எழுத்து சொல்றதுக்கு பதிலா சாவுற பொழுதும் பேசின வார்த்தை 48 வார்த்தைன்னா அவன் குர்ஆன் விரிவுகள் இப்படி விளக்கத்துக்கு கொடுக்குறாங்க. அவன் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ராயில் ஈமான் கொண்டிருக்கிற ஒருவரை நானும் ஈமான் கொண்டேன் ஏன் பேசினான்னா அவனுக்கு ஒரு நினைப்பு, ஒருவேளை நாம் தப்பிச்சிட்டோன்னா, ஏன்னா பல நேரம் தப்பிச்சிருக்கிறான் மூத்திலேருந்து. ஒரு நேரம் இப்போவும் நாம் தப்பிச்சிட்டோன்னா ஊருக்குள்ளே வந்த உடனே ஏதோ நான் தான் அல்லா அல்லான்னு சொல்லி சாகும்போது நீ ஏதோ லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட்டியேன்னு கேட்டுருவாங்களோ. யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் தான் அல்லா அல்லான்னு சொல்ற, சாகும் போது என்ற லா இலாஹ இல்லல்லா நீயே யாரோ ஒரு அல்லாஹ்வை அல்லான்னு ஏத்துக்கிட்டியான்னு கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஆணவத்துல சாகும் பொழுது கூட அல்லாங்கிற வார்த்தையை சொல்லல, லா இலாஹ இல்லல்லதி அப்படின்னு பேசினான். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூல் தான் 23 எழுத்து முடிக்க வேண்டிய வார்த்தையை 48 எழுத்து வரைக்கும் பேசிட்டு போனான் சாகும் பொழுது கூட. ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்தில் கூட ஏற்றுக்கொள்வதற்கு, அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்வதற்கு உண்மையான ஈமான் வரல.